ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மண்டே எடுத்த மினி விலாக். மண்டே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு மீன் தான் வாங்கியிருந்தோமா. அதனால் நம்ம வீட்டில் மீன் ஆனோம் அப்படின்னாலே பல வகையான சைடிஷ்லாம் இருக்கும். அதில் வந்து மெயினானது பார்த்திங்க அப்படின்னா அந்த கொத்தரவங்க இருந்ததா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. அதையும் அப்படியே எடுத்து கட் பண்ணி குக்கரில் போட்டுட்டேன். அம்மா வந்து கீரை வந்து ஆஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் நான் வந்து குழம்பு செய்ய ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மசாலா எல்லாமே போட்டு பார்த்திங்கன்னா மீன் மசாலா, அதுக்கப்புறம் அந்த மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்துருந்தேன். சேர்த்து புளியை ஒரு பக்கம் வந்து அப்படியே ஊற போட்டுட்டு தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வந்து அப்படியே நொறுங்க பிணைஞ்சி விட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் சமையல் ஒர்க்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் நிறைய விஷயங்கள் வந்து கற்றுட்ருக்கேன். நீங்களுமே ஒரு சில விஷயங்கள்லாமே சமையல் விஷயம் கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அப்படியே வந்து மீன் எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரைக்கு எடுத்து வச்சிட்டேன். குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை, வெந்தயம் சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச மசாலாவே வந்து அது கூட சேர்த்துருங்க. நிறைய பேர் வந்து சமைக்க தெரியாமே வந்துட்டு இருக்கீங்க. அது கேட்டால் அம்மா வந்து சமைக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி யாருமே வந்து பசங்களை அப்படி வச்சிட்ருக்காதீங்க. பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒன் சைடு வந்து அம்மா வந்து கீரையை ஆஞ்சிட்டாங்களா. இது பார்த்திங்கன்னா மீன் வச்சு செய்கிற கீரைன்றனால கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் வந்து ஜாஸ்தியாக தெரியுது உங்களுக்கு பார்க்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் பொரியலும் பண்ணியாச்சு. கொத்தவரங்காய் மட்டும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படியே வந்து சமையலும் ரெடி ஆகிடுச்சு. மீயானம், அதுக்கப்புறம் வந்து ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் ரசம். எனக்கு வந்து மீயானோனாலே ரசம் இருக்கணும். உங்களுக்கெலாம் யாருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து கீரை வந்து சமைச்சாச்சு. இது மீன் வச்சு புழுக்கிற கீரைன்றனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொத்தரை வெங்காயம் வச்சு சாப்பிட்டுட்டு மீனே வந்து பொரிஞ்சிடுச்சா. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.